இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அச்சமூட்டும் வகையில் கடல் மட்டம் உயர்ந்து வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அஞ்சுகிறார்கள். கடலில் ஏற்படும் மாற்றங்கள் பல பேரிடர்களை உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்களின் அறிகுறிகள் கடலூர் வெள்ளி கடற்கரையிலும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. ஆண்டு கடலூர் வெள்ளி கடற்கரையின் கழுகு பார்வை காட்சிகள்தான் இவை. அதே இடத்தில் 2024 ஆண்டு எடுக்கப்பட்ட கழுகு பார்வை காட்சிகள் இதோ. இந்த இரு காட்சிகளுக்குமான வித்தியாசமே சொல்லும் கடலூர் வெள்ளி கடற்கரையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை. சென்னை மெரினாவுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய மணல் பரப்பு கொண்ட கடலூர் வெள்ளி கடற்கரையில் நீண்ட தூரம் நடந்து சென்றால்தான் கடல் நீரில் கால் வைக்க முடியும். அந்த அளவு மணல் பரப்பு மிக பெரிய அளவில் இருந்தது. 2004 ஆண்டு ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு அந்த மணல் பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி தற்போது கடல் தின்று போட்ட மிச்சம்தான் அங்கு கிடக்கிறது. அதுவும் இன்னும் சில காலங்களில் காணாமல் போகும் என தேவதானம்பட்டி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். தேவதானம்பட்டி கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் சுனாமிக்கு பிறகு பெரிய தடுப்பரண் அமைக்கப்பட்டு அந்த ஊர் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் வெள்ளி கடற்கரையை ஒட்டி எந்தவிதமான தடுப்பும் ஏற்படுத்தப்படாத காரணத்தினால் வெள்ளி கடற்கரையை தற்போது கடல் நீர் மென்று தின்று வருகிறது. பீச்சு பக்கம் தான் குத்திட்டு வருது. இப்போ அந்த பக்கம் இருக்கும்போது ரொம்ப வீடு போய் போச்சு, ஒரு 100 வீடு மிட்ட போய் போச்சு. அப்போ தான் கல்லை கொட்டினாங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது இந்த பீச்சு பக்கம் குத்திக்கிட்டு வருது. இப்போ இருக்க நம்ம கடலில் தொழில் பண்ணுறவங்க முடியல, தொழில் பண்ண முடியாமல் என்ன செஞ்சு போச்சு, இருக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க கடல் இப்போ ரோடு எங்கே வந்து போச்சு, போய் போச்சு பீச்சில் இருந்த ரோடு. அப்படியே தான் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது சார். அதனால பாதி தூரம் இந்த ரோடு அங்கே இருக்குது. அந்த ரோடு இங்கே இருந்தால் அந்த அலை வந்து அது அல்லாடிக்கல, அது கலந்துச்சு கடல். இந்த மண் அந்த அல்லாடிக்கிறது மல்லாண்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே வரக்குள்ள அது 4 நாள் சீட்டு அதிகமாக செஞ்சு உள்ள பக்கம் வந்துட்டே இருக்குது. பீச்சை போட்டு நாசம் பண்ணுறது. மறுபடியும் தெரியல ஒரு துணிகள் மேலே கல் கொட்டினாங்கன்னா சேஃப்டியாக இருக்கும், பீச்சு சேஃப்டியாக இருக்கும். இருக்க இன்னும் எங்கே போகும் தெரியாது. ஆனால் ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்குது. கடல் உள்சொற்பாதாங்காட்டி அரிப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிங்கன்னா நல்லா பீச்சு ஒன்று இருக்க அப்படி நொண்டுட்டு வந்ததுன்னா ஃபுல்லாக அந்த பீச்சு எல்லாமே போயிடும். அப்போ பீச்சு போன பிறகு அதுக்குள்ளே தூண்டில் வலை எதனா செட் பண்ணி போட்டாங்கன்னாக்கா ஒரு அளவுக்கு தாங்கு. ஒன்று அது இன்னும் அடுத்த மாதம்னா ஒன்று பெருக்கில் ஊற்றும், அந்த உள்பெருக்கு வரும். அந்த உள்பெருக்கு வரும்போது அந்த மண் சுரங்கிறதுல அப்போ வந்து தண்ணி இழுத்துட்டு தான் வரும், இன்னும் எக்ஸ்ட்ரா பெருத்து தான் வரும். என்ன பண்ணுறது, கடல் சீற்றத்தை இன்னும் கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப கஷ்டப்படுற மீனவர்கள்லாம் வந்து எந்த பொருளும் ஒதுங்க வைக்க முடியல, குப்பையும் குழம்பு கிடக்குது. இந்த கல் கொட்டினதுனால வந்து அதோட அரிப்பு உள்ள வந்து தான் தீரும். இந்த கடல் கொட்டினால தண்ணி கல் கொட்டினால அந்த உள்ள பக்கம் வருஷம் வந்து தான் இருக்கும். அதோட தாக்கம் தான் அதிகம். அண்டார்டிகாவில் உள்ள பெரிய பனிப்பாறையான A23A இன்னும் ஒரு மாதத்திற்குள் உடைந்துவிடும் என அறிவியலாளர்கள் கணித்துள்ளனர். 1986 ஆண்டு அண்டார்டிகாவில் உள்ள பனிப்பாறையிலிருந்து தனியாக உடைந்து பிரிந்து வந்ததுதான் இந்த பனிப்பாறை. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளாக உருகாமல் உறைந்து நின்றது. தற்போது படிப்படியாக உடைய தொடங்கியுள்ள இந்த பனிப்பாறையின் பரப்பு தற்போது லண்டனை விட 2 மடங்கு அளவில் பெரியதாக கணிக்கப்படுகிறது. பனிப்பாறைகள் உருகுவதன் காரணமாக கடல் மட்டம் உயர்வது மனித குலத்துக்கான எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. கடல் மட்டம் உயர்வதால் கடற்கரையை ஒட்டிய சிறு கிராமங்கள் பலவும் அழிந்து போகும் வாய்ப்புகள் உருவாகி உள்ளன. பல கடற்கரைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் என்ற அதிர்ச்சி தகவலையும் பகிர்கிறது ஐநாவின் காலநிலை அறிக்கை. இதனை உறுதி செய்வது போன்று கடலூர் வெள்ளி கடற்கரை காட்சியளிக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.
இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.